ஒருவரின் மரண நேரம் மிக கடுமையானது. அதிலும் குறிப்பாக சக்கராத்துடைய வேதனை மிக மிக கடுமையானது. நாம் எப்பொழுதும் நம்முடைய உயிருக்கும் உயிராக நேசிக்கக்கூடிய யாருடைய சக்கராத்தையும் நாம் கேட்க மாட்டோம். யாழ்லா எனக்கு கொடுத்து விடு என்று சொல்ல மாட்டோம். நம்மின் சக்கராத்தையும் யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் ஒட்டுமொத்த உம்மத்தை முஹம்மதியாவின் சக்கராத்தை, முஹம்மது ரசூலுல்லாவின் உம்மத்தின் சக்கராத்தை கேட்ட ஒருவர் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த புனிதமான இந்த மாதத்தை ஸலவாத்துகள், அல்லாஹ் செய்கிற அமலான ஸலவாத்தை கொண்டு உயிர்ப்பிப்போம். வாருங்கள், முழுமையாக இந்த பதிவை கேளுங்கள், ஸலவாத்துகளை அதிகம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹ்வே செய்கிற ஒரு அமல், அவன் செய்கிறான் என்று சொல்லிவிட்டு நம்மையும் சொல்கிற ஒரு அமல் வாழ்விலே முன்னேற்றத்தை தரக்கூடியது மட்டுமல்ல, நம்மின் வாழ்வை ஆக உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தக்கூடியது மட்டுமல்ல, நாளை மறுமையில் முஹம்மது ரசூலுல்லாவின் ஷஃபாத்தை பெற்று தரக்கூடிய ஒரு சிறப்பான அமல் தான் ஸலவாத். இந்த ஸலவாத்தை அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகப்படுத்தும் பொழுது தானும் தன் மலக்குமார்களும் சொல்வதாக சொல்லிவிட்டு நம்மையும் அல்லாஹு தாலா அதை சொல்ல சொல்கிறான். இப்படி ஒரு அமலை அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகப்படுத்தியதை நம்மால் காண முடியாது. இந்த பதிவிலே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஸலவாத்தை, ரபியுல் அவ்வலிலே நாம் மோத வேண்டிய ஒரு ஸலவாத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். அந்த ஸலவாத்தின் பெயரே பாதுகாக்கும் ஸலவாத்து என்று சொல்லலாம். அந்த ஸலவாத்திலேயே அல்லாஹ்விடத்திலே பலவிதமான சோதனைகளிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், திடுக்கங்களிலிருந்தும், எல்லா விதமான வாழ்வின் முசீபத்துகளிலிருந்தும் உண்டான பாதுகாப்பை தேடக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய புனிதமான ஒரு ஸலவாத். அல்லாஹ் செய்கிற ஒரு அமலை நாம் செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்பது எவ்வளவு பெரிய அங்கீகாரம் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த ஸலவாத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்வேன். ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய அந்த ஸலவாத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த ரபியுல் அவ்வல் முழுவதும் மட்டுமல்ல, வாழ்வில் எல்லா சூழல்களிலும் ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பரக்கத் செய்து விடுவான். காரணம், ஒருவருக்கு உயிரை விட உயர்ந்தது எதுவும் கிடையாது. ஒரு கட்டத்துல பணத்தை கூட இழக்க தயாரா இருப்போம், உறவுகளை இழக்க தயாராக இருப்போம். ஆனால் உயிரை இழப்பது என்றால் யாரும் தயாராக இருக்க மாட்டோம். காரணம், உயிர் அவ்வளவு மேலானதாக நாம் நினைக்கிறோம். எல்லாவற்றையும் இழக்கலாம், உயிரை இழந்து விட்டால் அவ்வளவுதான் என்ற சூழலில் இருக்கிற நாம், நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபி நமக்கு எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஒரு முஃமினீன்களுக்கு நபி அவர்கள் உயிரை விட மேலானவர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். சொத்தை விடன்னு சொல்லல, மற்ற நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எதுவெல்லாம் நாம் கருதுகிறோமோ அதை விட என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மாற்றமாக சொல்கிறான், நாம் மிகப்பெரிய அளவிலே விரும்புகிற, விடுவதற்கு தயாராக இல்லாத நம்முடைய உயிரை சொல்லி உயிரை விட மூமினின்களுக்கு நபியவர்கள் மேன்மையானவர்கள் என அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த நபியவர்கள் பிறந்த இந்த புனிதமான ரபியுல் அவ்வலிலே இந்த ஸலவாத்துகள், சக்தி வாய்ந்த இந்த ஸலவாத்துகளை நீங்கள் ஓதி பாருங்கள். அல்லாஹ் நிச்சயமாக எல்லா விதமான வெற்றிகளையும் தந்து விடுவான். இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்துகள் சம்பந்தமாக, நபியவர்களின் மேன்மைகள், சிறப்புகள் சம்பந்தமாக தொடர்ந்து நிறைய பதிவுகளை நாம் காண்போம். இப்பொழுது ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய இந்த ஸலவாத்தை ஓதுங்கள். அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக. நிறைய மக்கள் நிறைய தங்களின் சூழல்களை கமெண்ட்டுகளின் வாயிலாக துஆ செய்ய சொல்லி பதிவு செய்கிறீர்கள். அல்லாஹ் உங்களின் எல்லா விதமான ஹலாலான தேவைகளையும் பூர்த்தியாக்கி, எல்லா கஷ்டங்களையும் நீக்கி வாழ்வை சிறப்பானதாக ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். தெரியக்கூடிய இந்த ஸலவாத்தை, ஸ்கிரீனில் வரக்கூடிய இந்த ஸலவாத்தை ஓதுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஸலாத்தன் துன்ஜீனா பிஹா மின் ஜமீஇல் லஹ்வாலி வல் ஆஃபாத் வ தக்தி லனா பிஹா ஜமீஅல் ஹாஜாத் வ துதஹ்ஹிருனா பிஹா மின் ஜமீஇஸ் ஸய்யிஆத் வ தர்ஃபஉனா பிஹா இந்தக அஅலத் தரஜாத் வ துபல்லிகுனா பிஹா அக்ஸல் காயாத் மின் ஜமீஇல் கைராத்தி ஃபில் ஹயாத்தி வ பஅதல் மமாத். என்ன பொருள்? யா அல்லாஹ், நபி அவர்களின் மீது நீ ஸலவாத்து சொல்லுவாயாக. எப்படிப்பட்ட ஸலவாத்து தெரியுமா? எல்லா திடுக்கங்களிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும் அது பாதுகாக்கும். மட்டுமல்ல, எல்லா தேவைகளையும் அந்த ஸலவாத் நிறைவேற்றி தரும். எல்லா விதமான தீமைகளிலிருந்தும், கெடுதிகளிலிருந்தும் பரிசுத்தப்படுத்தும். மட்டுமல்ல, உன்னிடத்தில் உயர்ந்த தரஜாக்களை அது உயர்த்தி தரும். எல்லா விதமான வாழ்வு மரணத்திற்கு பின்னால் உண்டான எல்லா நலவுகளிலும் உண்டான எல்லாவற்றையும்
கைவந்து சேர்க்கக்கூடிய அந்த சொலாத்தாக நபியவர்களின் மீது ரப்பே நீ ஸலவாத்து சொல்வாயாக என்பது இதன் பொருள். அதாவது வாழ்விலே எல்லா திடுக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பை பெறக்கூடிய, மட்டுமல்ல அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடக்கூடிய, பாவங்கள் மன்னிப்பதற்காக கேட்கக்கூடிய, அந்தஸ்தை உயர்த்துவதற்காக கேட்கக்கூடிய, இமை மறுமையின் நலவுகளை கேட்கக்கூடிய புனிதமான ஒரு ஸலவாத்து தான் நாம் சொல்லித்தந்த இந்த ஸலாத்துல் முன்ஜியா. இந்த ஸலவாத்தை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள். காரணம், நபியவர்களின் பெயரை கேட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நஷ்டமடைகிறான் என்று ஹதீஸ் சொல்கிறது. அவன் கெஞ்சன் என்று ஹதீஸ் சொல்கிறது. மட்டுமல்ல, நபியவர்களின் சாபத்திற்கு அவன் ஆளாகிறான் என்ற அந்த ஹதீஸை, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அந்த வார்த்தை, நபியவர்களின் ஆமீனை எல்லாம் நாம் கேட்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. நபியவர்களின் நிறைய ஸலவாத்துகளை சொல்லுங்கள். காரணம், நம்மின் சக்கராத்தில் பங்கு கேட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நிறைவாக அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத்துகளை சொன்ன நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நாம் அத்துணை நபர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.